இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. குறைந்தபட்சம் 3000 ரிங்கிட் சம்பளத்தை வழங்க தனியார் நிறுவனங்கள் முன்வர வேண்டும். பிரதமர் பரிந்துரை. தனியார் நிறுவனங்கள் ஊழியர்களுக்கு குறைந்தபட்ச சம்பளமாக 3000 ரிங்கிட்டை நிர்ணயிக்க முன்வர வேண்டும். பிரதமர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அவ்வாறு கேட்டுக் கொண்டுள்ளார். தனது ஊழியர்களுக்கு 3000 ரிங்கிட்டை குறைந்தபட்ச சம்பளமாக வழங்கி வரும் கசானா நேஷனலை மற்ற தனியார் நிறுவனங்களும் பின்பற்ற வேண்டும் என அவர் சொன்னார். அந்த விஷயத்தில் கசானாவை உண்மையிலேயே பாராட்டத்தான் வேண்டும் என்றார் அவர். தனியார் நிறுவனங்களின் மனிதநேய மதிப்பு CSR எனப்படும் பெருநிறுவன சமூக பொறுப்பை தாண்டியது. நிறுவனம் மட்டுமே வளர்ந்து மனிதநேயம் சரிந்தால் அதனால் பயன் ஏதும் இல்லை. வருமானமும் முக்கிய, தொழிலாளர் நலனும் முக்கியம்தான் என கசானா நேஷனலில் 30ஆம் நிறைவாண்டை கொண்டாட்டத்தில் உரையாற்றிய போது தலைவரான பிரதமர் சொன்னார். பிலிப்பைன்ஸ் கடற்பகுதியில் நுழைந்ததற்காக 7 மலேசியர்கள் கைது, மீட்கும் நடவடிக்கையில் அரசாங்கம் சைஃபுதீன் நசுதியோன். கடந்த ஞாயிற்றுக்கிழமை அறியாமல் பிலிப்பைன்ஸ் கடற்பகுதியில் நுழைந்த 7 மலேசியர்களை மீட்கும் நடவடிக்கையில் அரசாங்கம் பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டு வருவதாக உள்துறை அமைச்சர் சைஃபுதீன் நசுதியோன் தெரிவித்தார். சம்பவம் குறித்து கிழக்கு சபா பாதுகாப்பு தளபதி கமாண்டர் விக்டர் சஞ்சயிடம் தகவல் கிடைக்கப்பட்டதாக அவர் கூறினார். பயணிகள் ஏற்றி சென்ற படகுகள் மலேசிய கடற்பரப்பிலிருந்து வெளியே சென்ற போது இந்த சம்பவம் நிகழ்ந்துள்ளது. அதனால் அவற்றை நிர்வகித்த சுற்றுலா நிறுவனத்தையும் அடையாளம் காணுவதாக அவர் தெரிவித்தார். முறையான பயண ஆவணங்கள் இல்லாமல் 2 படகுகளில் பிலிப்பைன்ஸ் எல்லைக்குள் நுழைந்த 15 பேரையும் அந்நாட்டின் தெற்கு பகுதியில் உள்ள சிட்டாங்காய் கடல் பகுதியில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக பிலிப்பைன்ஸ் குடிநுழைவு பணியக ஆணையர் நோர்மன் தாசிங்கோ தெரிவித்திருக்கிறார். மாநில கட்சி தேர்தலில் சௌ போட்டியிடவில்லை என்றாலும் பதவி காலத்தை நிறைவு செய்வார் அந்தோனி லோக். பினாங்கு DAP தலைவர் சௌபன் யோவ் செப்டம்பர் 22ஆம் தேதி நடைபெறும் மாநில கட்சி தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை என்று முடிவெடுத்துள்ளார். எனினும் பதவிக்காலம் முடியும் வரை பினாங்கு மாநில முதலமைச்சராக பணியாற்றுவார் என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் அந்தோனி லோக் சியூஃபுக் கூறினார். இந்த முடிவால் மாநில அரசாங்கத்தின் நிர்வாகத்தை அது பாதிக்காது என்றும் தெளிவுபடுத்தினர். 25 ஆண்டுகளாக அவர் செயல்படுத்தி வந்த பினாங்கு DAPயில் தற்போது தலைமைத்துவத்தை புதுப்பிப்பதற்கான உணர்வில் எடுக்கப்பட்ட சௌவின் முடிவு மதிப்பதாகவும் அவர் கூறினார். MRSM SBP பள்ளிகளுக்கு விரைந்து விண்ணப்பிப்பீர், இந்திய மாணவர்களுக்கு அறிவுறுத்து. MRSM எனப்படும் மாறா அறிவியல் இளநிலை கல்லூரிகளில் படிப்பை தொடர விரும்பும் மாணவர்கள் செப்டம்பர் 6ஆம் தேதிக்குள் அதற்கு விண்ணப்பித்து விடுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். அதே சமயம் SBP எனப்படும் முழு தங்கும் வசதியுடன் கூடிய பள்ளிகளுக்கு விண்ணப்பிக்க செப்டம்பர் 8ஆம் தேதியே கடைசி நாள் என்று நினைவூர்த்தப்படுகிறது. இவ்வாண்டு கல்வியிலும் புறப்பாட நடவடிக்கையிலும் சிறந்து விளங்கும் தேசிய பள்ளி மற்றும் தேசிய வகை சீன தமிழ் பள்ளி மாணவர்களும் இடைநிலை பள்ளிகளை சேர்ந்த 3ஆம் படிவ மாணவர்களும் அதற்கு விண்ணப்பிக்கலாம். இந்த MRSM மற்றும் SBP கல்வியில் பூமிபுத்ரா அல்லாத மாணவர்களுக்கு அரசாங்கம் 10% இடஒதுக்கீடை வழங்கி உள்ளதால் இந்திய மாணவர்கள் அவ்வாய்ப்பை நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். MRSM SBP பள்ளிகள் மேலும் தரமான கல்வியை வழங்குவதுடன் அங்கு படிக்கும் மாணவர்களுக்கு தனியாக டியூஷன் எதுவும் போக வேண்டிய அவசியம் இருக்காது. இந்த திட்டத்தில் பங்கேற்கும் மாணவர்கள் நல்ல தேர்ச்சி பெற்றால் மேற்படிப்புக்கான வாய்ப்புகளும் அவர்களுக்கு மிகவும் பிரகாசமாக இருக்கும். குபாங் பாசுவில் கால்வாயில் கவிழ்ந்த லோரி, ஒருவர் மரணம், 3 காயம். குபாங் பாசு வடக்கு தெற்கு நெடுஞ்சாலையில் ஹீனோ ரக லோரி கால்வாயில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் ஒருவர் உயிரிழந்த நிலையில் 3 காயமடைந்தனர். இது குறித்து தகவல் அறிந்த சம்பவ இடத்திற்கு சென்ற ஜித்ரா தீயணைப்பு மற்றும் மீட்பு குழுவினர் முதலில் விபத்துக்குள்ளான லோரியில் 4 பேர் சிக்கிக் கொண்டிருப்பதை கண்டறிந்தனர். விரைந்து ஒரு வெளிநாட்டினர் உட்பட மற்ற 3 காயங்களுடன் பாதுகாப்பாக மீட்கப்பட்ட போதிலும் 4வது ஆடவர் லோரியில் துரதிருஷ்டவசமாக உயிரிழந்தார். குறுகிய மற்றும் நீர் நிறைய இடம் காரணமாக பாதிக்கப்பட்ட அனைவரையும் லோரியில் இருந்து அகற்றுவதில் மீட்பு குழுவினர் சிரமத்தை எதிர்நோக்கியதாக ஜித்ரா தீயணைப்பு மற்றும் மீட்பு நிலையத்தின் தலைவர் புஸ்டன் கருடின் தெரிவித்தார்.
சொக்சோ மோசடி கோரல்கள் கைதான 3 மருத்துவர்கள் உள்ளிட்ட 33 பேரும் தடுத்து வைப்பு. 4 சமூக பாதுகாப்பு நிறுவனமான சொக்சோவின் போலி கோரல் மோசடி தொடர்பில் கைதான கும்பலை சேர்ந்த 33 பேர் விசாரணைக்காக தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். அவர்களில் அரசாங்க மருத்துவர்கள் 2, தனியார் மருத்துவர் 1 அடங்குவர். ஊழல் தடுப்பு ஆணையம் MICC கேட்டுக்கொண்டதற்கு இணங்க அந்த 3 மருத்துவர்களையும் 2 நாட்களை தடுத்து வைத்து விசாரிக்க ஜார்ஜ் டவுன் மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் ஆணை பிறப்பித்தது. அதே சமயம் தனியார் தொழில்துறையை ஏஜென்ட்டுகள், ரன்னர்கள் உள்ளிட்ட 29 பேரை வெள்ளிக்கிழமை வரை 3 நாட்களுக்கு தடுத்து வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டது. எஞ்சிய ஒருவரான முகவரின் மனைவியும் தடுப்பு காவலில் மேலும் 1 நாள் நீடிக்கப்பட்டுள்ளது. 26 முதல் 60 வயதிலான அனைவரும் 2009 MICC சட்டத்தின் 18வது பிரிவின் கீழ் விசாரிக்கப்படுகின்றனர். குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அதிகபட்சம் 20 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்படலாம். அதோடு குறைந்தபட்சம் அபராதமாக மோசடி தொகையின் 5 மடங்கு பணம் அல்லது 10,000 ரிங்கிட், இரண்டில் எது ஒரு பெரியதோ அது விதிக்கப்படலாம். ஷா அலாமில் கோழியை தீனியாக்கி முதலைக்கு பொறி வைக்க ஏற்பாடு. ஸ்லாங்கூர் ஷா அலாம் செக்ஷன் 7 ஏரி பூங்காவில் நேற்று நடமாடியதாக கூறப்படும் முதலையை கோழியை தீனியாக பொறி வைத்து பிடிக்கும் முயற்சி இன்று மேற்கொள்ளப்படவிருக்கிறது. ஒக்வாயா ஷா அலாம் திட்டத்தின் கீழ் இந்த செயற்கை ஏரிக்கரையில் 2 பொறிகள் வைக்கப்பட உள்ளன. அவற்றில் ஒன்று நெகிரி செம்பிலான் பெஹிலித்தானில் இருந்து இரவல் வாங்கியதாகும். ஏரிக்கரையில் இருந்து 5 மீட்டர் தூரத்தில் அவை வைக்கப்பட்டிருக்கின்றன. அந்த பணிகளுக்கு ட்ரோன் மற்றும் படகுகளை கொண்டு வருவதற்கு ஷாலாம் மாநகராண்மை கழகம் சேர்ந்த 20 பேரும் ஈடுபட்டுள்ளனர். நேற்று ஒரு நாள் அணுகமாக கண்காணித்ததால் முதலையின் நடமாட்ட பகுதி ஓரளவுக்கு கண்டறிந்து அந்த அணுகுமுறை அந்த பொறி வைக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. தற்போதைக்கு அந்த ஏரியில் 1.5 மீட்டர் நீளமுள்ள ஒரு முதலை மட்டுமே இருப்பதும் தெரிய வந்திருப்பதாக ஸ்லாங்கூர் பெர்ஹிலித்தான் இயக்குனர் சொன்னார். கிரீஸில் கடுமையான வறட்சி. மார்னோஸ் அணையில் மூழ்கி காணாமல் போன பழைய கிராமம் 30 ஆண்டுகளுக்கு முன் வெளிப்பாடு. 1970ஆம் ஆண்டு பிற்பகுதியில் மோர்னோஸ் அணை கட்டப்பட்ட போது மூழ்கிய கல்லியோ கிராமம் கிரீஸில் நிலவி வரும் வறட்சியில் மீண்டும் வெளிப்பட்டிருக்கிறது. ஏதென்ஸ் நகருக்கு மேற்கே 200 கிலோமீட்டர் தொலைவில் நீர்த்தேக்கத்தை உருவாக்க மோர்னோஸ் அணை கட்டப்பட்ட போது இந்த கிராமம் நீரில் 30 ஆண்டுகளுக்கு முன்பு மூழ்கியது. கிட்டத்தட்ட 80 வீடுகள், தேவாலயம் மற்றும் பள்ளி ஆகியவையும் இந்த நீர்த்தேக்க கட்டுமானத்தில் மூழ்கின. தற்போது ஏதென்ஸ் நகரின் புறநகர் பகுதியில் ஏற்பட்ட காட்டுத்தீயால் வெப்ப அலைகள் தீவிரமடைந்துள்ளது. இந்த தீவிர வறண்ட காலநிலை மாற்றத்தால் அந்த ஏரியின் நீர் குறைந்தது. மூழ்கிய கிராமம் வெளிப்பட்டதாக விஞ்ஞானிகள் தெரிவித்தனர். இல்லாத யூடியூப் முதலீட்டு மோசடியில் 19,02,070 இழந்த தாதி. யூடியூபில் பார்த்த முதலீட்டு திட்டத்தில் 20 பரிவர்த்தனைகளை செய்து ஓய்வு பெற்ற தாதி ஒருவர் 1.9 மில்லியன் ரிங்கிட்டிற்கு மேல் இழந்துள்ளார். முதலில் ஒரு நிறுவனத்தின் பிரதிநிதிகள் என தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டவர்கள் இணைய வகுப்புகள் மூலம் அந்த முதலீட்டு திட்டத்தை விவரித்திருக்கின்றனர். அதன் பின்னர் தான் 10 லட்சம் ரிங்கிட் தொகையுடன் 19 பரிவர்த்தனைகளை பல்வேறு வங்கி கணக்குகளில் செய்து 19,02,070 ரிங்கிட் தொகையை இழந்துள்ளார் என்பதை கெடா வாணிக குற்றப்புலனாய்வு துறையின் தலைவர் சூப்பரிண்டென்டென்ட் லோயூயிக் தெரிவித்தார். 76 வயதான இந்த தாதி கடந்த ஜூன் மாதம் முதல் இந்த இல்லாத முதலீட்டு திட்டத்தில் பணத்தை டெபாசிட் செய்ய தொடங்கிய நிலையில் இறுதியாக தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்து நேற்று காவல்துறையில் புகார் வழங்கியுள்ளார். அதனைத் தொடர்ந்து மேற்கொண்ட விசாரணையில் அனைத்துலக முதலீட்டு நிறுவனமான கேபிட்டலை டைனமிக் என்ற பெயரில் செயல்படும் மோசடி திட்டம் என கண்டறியப்பட்டுள்ளது. 26.60 நாசிலெமாக் வாங்கியவர் தவறுதலாக 2,660 ரிங்கிட் பணத்தை கட்டினார். வாடிக்கையாளரை தேடும் நாசிலெமாக் விற்பனையாளர். ஸ்லாங்கூர் பெட்டலிங் ஜெயாவில் தான் வாங்கிய நாசிலெமாக்களுக்கு 26 ரிங்கிட் 60 சென்ட் செலுத்த வேண்டிய வாடிக்கையாளர் தவறுதலாக 2,660 ரிங்கிட்டை செலுத்தியிருக்கிறார். QR குறியீட்டு வழியாக பணம் செலுத்தியவர் சரியாக கவனிக்காமல் 100 மடங்கு அதிகமாக பணத்தை செலுத்தியுள்ளார்.
இதையடுத்து சம்பந்தப்பட்ட நாசிலமாக் அங்காடி கடை உரிமையாளர் சமூக ஊடகத்தில் அது குறித்து பதிவிட்டுள்ளது வைரலாகியுள்ளது. சிசிடிவி கேமராவின் ஸ்கிரீன்ஷாட்டை பகிர்ந்து, இது நீங்களா? 26.60 ரிங்கிட் ரசீதுக்கு 2660 ரிங்கிட் பணத்தை கட்டி சென்றுள்ளீர்கள் என்று அந்த தாராள மனம் படைத்த வாடிக்கையாளரை தேடி கண்டுபிடிக்க உதவி கேட்டுள்ளது. மலேசிய நெட்டிசன்கள் வழக்கம் போலவே தங்களின் நகைச்சுவை கருத்துக்களால் அப்பதிவை மேலும் வைரலாக்கியுள்ளனர். ஆளுக்கு நான் இதுதான், இதோ என் வங்கி கணக்கு எண்கள், இன்றே விருந்து வைப்போமா என கருத்துக்களை பதிவிட்டது சிரிப்பை வரவழைத்தது. தங்க கட்டி என கூறி 32,000 ரிங்கிட் மோசடி, குற்றச்சாட்டை மறுத்த 2 நண்பர்கள். அசல் தங்க கட்டி என கூறி ஒரு ஆடவரிடம் 32,000 ரிங்கிட்டை மோசடி செய்த குற்றச்சாட்டை 2 ஆடவர்கள் மறுத்து விசாரணை கோரியுள்ளனர். பினாங்கு ஜார்ஜ் டவுன் மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் முறையே 33, 42 வயதுடைய இருவர் மீதும் 2 குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டன. 2 தங்க கட்டிகளை காட்டி சுவிட்சர்லாந்து நாட்டிலிருந்து இறக்குமதியான சொக்க தங்கம் என 64 வயது முதியவரை இருவரும் நம்ப வைத்துள்ளனர். மீகோரிங் விற்பனையாளர் மற்றும் சாவி செய்பவரான 2 சந்தேக நபர்களும் ஜூன் 13, 14 ஆகிய 2 தேதிகளில் செவ்ரங்குறையில் உள்ள அடகு கடையில் வைத்து அக்குற்றத்தை புரிந்ததாக குற்றச்சாட்டில் கூறப்பட்டது. இருவரும் தலா 14,000 ரிங்கிட் மற்றும் ஒரு நபர் உத்தரவாதத்தின் பேரில் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டனர். வழக்கு அக்டோபர் 9ஆம் தேதி மறு செவிமடுப்புக்கு வருகிறது. குற்றவியல் சட்டத்தின் 420வது பிரிவின் கீழ் குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அவர்களுக்கு ஓராண்டு முதல் 10 ஆண்டுகள் வரையிலான சிறை தண்டனையும் பிறம்படையும் அபராதமும் விதிக்கப்படலாம். இந்தியாவில் இணையத்தில் வாங்கிய நூடுல்ஸ் சாப்பிட்ட சிறுமி உயிரிழப்பு, தமிழகம் முழுவதும் ஆய்வு செய்ய உத்தரவு. இந்தியா திருச்சியில் 15 வயது சிறுமி நூடுல்ஸ் சாப்பிட்டு பரிதாபமாக உயிரிழந்த சம்பவம் பூதாகரமாக வெடித்துள்ளது. ரயில்வே ஊழியராக பணிபுரிபவரின் மகளான இந்த 15 வயது சிறுமி அமேசானில் ஆர்டர் செய்த சீன நிறுவனத்தின் புல்டாக் என்ற நூடுல்ஸ் மற்றும் குளிர்பானத்தை சாப்பிட்டுவிட்டு தூங்கிய நிலையில் உயிரிழந்துள்ளார். சிறுமி உயிரிழப்புக்கு பின் விழித்துக் கொண்ட உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் தீவிர விசாரணையில் இறங்கியுள்ளனர். இதில் திருச்சியில் நூடுல்ஸில் மொத்த விற்பனையாளரிடம் 800 கிலோ காலாவதியான நூடுல்ஸ் பொட்டலங்கள் பறிமுதல் செய்யப்பட்டது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதற்கிடையே சிறுமி உயிரிழந்த சம்பவம் பேசு பொருளானதால் தமிழகம் முழுவதும் நூடுல்ஸ் கிடங்குகளில் ஆய்வு செய்ய உணவு பாதுகாப்புத்துறைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது.